லாஸ்ட் பார்ட்டில் ஹீரோயினி கிட்ட நீ உண்மையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என் கூட வா அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருக்காங்க ஹீரோவோட அம்மா. உடனே இவளும் சரின்னு ஒத்துக்கிறா. அதுக்கப்புறம் பார்த்தா அவளோட கண் அப்படியே ஒயிட் கலரில் மாறுது. அவள் இங்கே தான் உட்காந்துருக்கா, ஆனால் வேற ஒரு இடத்துலேருந்து அவள் எழுந்திருக்கிறா. என்ன நடந்திருக்கு அப்படின்னா அவங்க கடந்த காலத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போயிருக்காங்க. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இவளுக்கு தெரிய வைக்கணும் இல்லையா, உண்மையை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அங்கே போனால் அயானை அம்மா வச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க. கூடவே பார்த்தா இவளோட அம்மாவுமே அங்கே நின்றுட்டு இருக்காங்க தீப்பந்தத்தை கையில் வச்சுக்கிட்டு. இவ உடனே அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தொடறதுக்கு போகிறா. பட் தொட முடியல. அவங்களால இவளை பார்க்க முடியல, ஆனால் இவளால் அவங்கள பார்க்க முடியுது. ஏன் என் பையனை டாக்கினி விட மாட்டேங்கிறா, அவளுக்கு என்னதான் வேணும்னு கேட்டா, டாக்கினியை பொறுத்த வரைக்கும் இவன் உன்னோட பையன் கிடையாது, ராஜா ருத்ர பிரதாப் சிங்கா தான் அவள் இவனை பார்க்குறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயம் நம்ம ஹீரோவை பார்த்தா அவன் ஃபுல்லாக அந்த ஆத்மாவோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துட்டான் போல். அப்படியே நின்றுட்டு இருக்கான். இவன் வந்து பக்கத்தில் நின்றுக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா பேய் உருவத்தில். நமக்கு காட்டுறாங்க ஃப்ளாஷ்பேக்கில் அவளோட உண்மையான உருவத்தை. இப்போ தான் இந்த பேயோட உண்மையான ரூபத்தை காட்டுறாங்க. இவ தான் அந்த பேய் போல். எப்படி செத்தா என்னன்னா நமக்கு தெரியல. ராஜா முன்னாடி இவ டான்ஸ் ஆடி காமிச்சிக்கிட்டு இருக்கா. ராஜாவுமே அங்கே வராரு. ஆனால் நமக்கு அங்கே ராஜா பாதி ஹீரோ பாதியுமா நின்றுக்கிட்டு டான்ஸ் ஆடுற மாதிரி தான் காமிச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினி நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கா. ஒரு வட்டத்தில் அயானை படுக்க வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினி ஒரு விஷயத்த நோட் பண்ணுறா. அங்கே ஒரு சிலையுமே இருக்குது. அந்த சிலை வித்தியாசமாக இருக்குது. அது என்னது அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்த்தா அந்த சிலை ஒரு உருமு தான் உருமுது. டக்குன்னு இவ பயந்து போய்ட்றா. எஸ், அந்த சிலைக்குள்ளே தான் அந்த டாக்கினி பேயும் இருக்குது. அந்த சிலைக்கிட்ட தான் அம்மாவும் பேசுகிறாங்க. இங்கே பாரு டாக்கினி, இவன் ஒன்றும் உன்னோட ராஜா கிடையாது. உன்னோட காதல் கதை பல வருஷத்துக்கு முன்னாடியே முடிஞ்சு போயிடுச்சு. இப்போ இவனை விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அந்த பேய் கேட்க மாட்டுது. இவர் தான் என்னோட ராஜா, இவரை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இந்த பேய்க்கு வந்து முக்தி கொடுக்கறதுக்காக தான் ஏதோ ஒரு பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. முக்தி அடையாமல் இப்படி அலையிறதுனால தானே ராஜாவை தேடி இந்த பேயும் அலையுது. அவளுக்கு முக்தி கொடுத்து அயானை விட்டு அந்த பேய் போயிடும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பூஜையை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல எண்ணத்துல தான் பண்றாங்க. இவங்க பூஜை பண்ண அந்த சிலையுமே அப்படியே நெருங்கி வந்துட்டு இருக்கு அயானை நோக்கி. உடனே அயானோட அம்மா அங்கே போயிட்டு தடுக்கிறாங்க. என் பையனை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போவும் அந்த பேய் கேட்க மாட்டுது. உடனே இவங்க அங்கே இருந்து ஒரு கத்தியை தூக்கி அவங்க கிட்ட போட அவங்க டக்குன்னு அந்த பேயை குத்திடுறாங்க. பட் பேய்க்கு எதுவுமே ஆகலை. ஆனால் இவங்க இப்படி தன்னை குத்த வந்ததுனால பேய் அப்படியே கோவம் அடைஞ்சு அயானை தன்னோட கட்டுப்பாட்டில் எடுத்துருச்சு. அந்த பையன் அப்படியே எழுந்திரிச்சு நின்றுட்டு இருக்கான். அவனோட கண் அப்படியே கிரீன் கலரில் மாறிடுது. அவன் நேராக கையை நீட்டிக்கிட்டு அந்த சிலையை நோக்கி தான் வந்துட்டு இருக்கான். வேணாப்பா அங்கே போகாத அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே தடுக்க வந்தா, தள்ளி போங்க அங்கே அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த ரெண்டு பேரையுமே தள்ளி விட்டுடுறான். நடக்கிற கூத்தெல்லாம் நம்ம ஹீரோயினையும் பார்த்துட்டு தான் இருக்கா. பட் அவளால் எதுவுமே பண்ண முடியல. அவனை தடுக்கவும் முடியல. அயானா அங்கே போகாதன்னு கத்திட்டு இருக்கா. அதையும் மீறி அவன் போயிட்டு இருக்கான். அப்போ மீரா வந்து குட்டி பொண்ணா இருப்பா போல். அவன் இங்கே வந்து அயான் நீ எங்கே போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கையை அப்படியே பிடிச்சிக்கிறா. அடுத்த செகண்டே பார்த்தா அவன் நிதானத்துக்கு வந்துடுறான். மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறான். இந்த பக்கம் இந்த பேயுமே நம்ம ஹீரோவோட கையை பிடிச்சது மட்டும் இல்லாமல் அவனோட கையில் அப்படியே குத்தி விட்டுருது நகத்தால். ரத்தம் அப்படியே வலிஞ்சிக்கிட்டு இருக்கு. மயக்கமடைஞ்ச பையனை போயிட்டு எல்லாரும் எழுப்ப போனால் அப்போ அந்த சிலை திரும்பவும் அயனை நோக்கி தான் வந்துக்கிட்டு இருக்கு. உடனே அம்மாவும் போயிட்டு என் பையனை எதுவும் செஞ்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு தடுக்க போகிறாங்க. அப்போ அது கையில் வச்சுருந்த கத்தி எடுத்து பேய் தான் இவங்கள நெஞ்சில் குத்தி இருக்கு. உடனே என்னாச்சு ஸ்வாஸ்திகா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போயிட்டு அவங்கள போய் காப்பாற்ற போகிறாங்கிற பேரில் நெஞ்சில் குத்தி இருக்க கத்தியை எடுக்கிறாங்க. அப்போ தான் கரெக்டாக அப்பாவுமே அங்கே வந்து பார்த்துட்டு தப்பாக நினச்சிக்கிறாரு. ஸோ இவங்க தான் கொலகாரி அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மொத்த உண்மையுமே நம்ம ஹீரோயினி கண்ணு முன்னாடி காமிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் என் பையனை இத்தனை நாளாக நீ தான் காப்பாற்றிட்டு வந்துட்டுருக்க, இதுக்கப்புறமும் என் பையனை நீ தான் காப்பாற்றணும், அப்புறம் உன் கூட நானும் அம்மாவும் உனக்கு எப்போதும் துணையாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே பறவை ரூபத்தில் மாறிட்டு அங்கேருந்து பறந்து போயிடுறாங்க. பாட்டியும் சொல்லுது, என் மருமக சொன்ன மாதிரி என் பேரனை நீதாமா காப்பாற்றணும், உன்னால தான் டாக்கினி கிட்டேருந்து என் பேரனை காப்பாற்ற முடியும்னு சொன்னால் என்னால் கண்டிப்பாக உங்கள் பேரனுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, உங்கள் பேரனுக்கு ஹெல்ப் பண்ண போய் தான் என் அம்மாவுக்கு இந்த நிலமை அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கேருந்து போயிடுறா. இங்கே அயானோட கசின் சிஸ்டரும் வந்துட்டு அயானை பார்க்கறதுக்காக ரூமுக்கு வரா. அப்போ பார்த்தா அங்கே ரூமில் அயான் இல்லை. அதுக்கு பதிலாக அங்கே கிளாஸ் உடஞ்சி கிடக்கு, கண்ணாடி கிளாஸு. என்ன நடக்குது அப்படிங்கிறது இவளுக்கு ஒன்றுமே புரியல. பாட்டி வேற மீராவை போயிட்டு தடுக்கிறாங்க. நீ இங்கேருந்து போகாத, உன்னால தான் என் பேரனை காப்பாற்ற முடியும், என் மருமக தான் உங்ககிட்ட சொன்னால, ப்ளீஸ்மா என் பேரனை உன்னால தான் அந்த டாக்கினிக்கிட்டேருந்து காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொன்னால் அவள் கேட்க மாட்றா. உங்கள் பேரனை காப்பாற்ற போய் தான் உங்கள் குடும்பம் என் அம்மாவுக்கு கொலகாரிங்கிற பட்டத்தை கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் என் அம்மாவை இந்த ஊர் மக்கள் எல்லாருமே சூனியக்காரியாக பார்த்தாங்க. அது எல்லாத்துக்குமே காரணம் உங்கள் பேரனை காப்பாற்ற போய் தான் அதெல்லாம் நடந்துச்சு. நான் உங்கள் பேரனை காப்பாற்ற மாட்டேன், சாரி பாட்டி என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து போக போகிறா. அப்பவும் பாட்டி விட மாட்டேங்குது. நீ என்னோட பேரனோட உயிரை மட்டும் காப்பாற்றிடுமா, உன்னால தான் அது முடியும், உனக்கு நான் என்ன வேணா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுது. ஓ, நீங்கள் ஜமீன்தாருங்கிற திமிரில் பேசுகிறீங்களோ, உங்ககிட்ட காசு பணம் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் பேரனை நீங்களே காப்பாற்றிக்க வேண்டிதானே, என்ன விட்டுருங்க, என் தங்கச்சிக்கும் என் அப்பாவுக்கும் சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு நான் ஒருத்தி மட்டும்தான் இருக்கேன், நானும் உங்கள் பேரனை போய் காப்பாற்ற போயிட்டு நாளைக்கு ஏன் மேலேயும் கொலைப்பள்ளி விழுகிறதுக்காக நான் இங்கேருந்து
போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கேருந்து போயிடுறா. பாட்டிக்கு என்ன பண்ணுறது எது பண்ணுறதுனே தெரியல. இதெல்லாம் தூரத்துலேருந்து அந்த பேத்திக்காரையும் பார்த்துட்டு தான் இருக்கா. அவள் ஓடி வந்து பாட்டி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இந்த பக்கம் நம்ம ஹீரோவோ கையில் ரத்தம் வந்துச்சு இல்லையா, அவன் வந்து ஏதோ அந்த ரத்தத்தை வச்சு பேப்பரில் எழுதிக்கிட்டே இருக்கான். என்ன எழுதுறான் அப்படின்னு தெரியல. எல்லாம் அந்த பேய் தான் செய்ய வைக்கிது அவனை. அப்புறம் அந்த பேப்பரும் அங்கேருந்து பறந்து போயிட்டு இருக்கு. நேராக அது பாட்டியோட கையில் தான் வந்து விழுகுது. அது என்னடான்னு பார்த்தா இன்னும் 5 நாளில் அமாவாசை இரவு வரப்போதான். அன்னைக்கு ராத்திரி ராஜா ருத்ர பிரதாப் சிங்க்கும் டாக்கினிக்கும் கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி இன்விடேஷன் அனுப்பியிருக்கு. இதை பார்த்துட்டு பாட்டி பயங்கரமாக ஷாக் ஆகுது. என்ன பண்ணுறதுனே தெரியல. மீராவால் மட்டும்தான் பேரனை காப்பாற்ற முடியும். ஆனால் இப்போ அவளுமே உதவி செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாலே அப்படிங்கிற மாதிரி யோசிக்குது. நம்ம ஹீரோயினி தங்கச்சி அழைச்சிட்டு ஊரை விட்டே போகலான்னு முடிவெடுத்துட்டா போல. அதனால அந்த கிராமத்தை விட்டு போயிட்டு இருக்கும் போது அப்போ 4-5 பேர் அந்த கிராமத்தானுங்க எல்லாரும் வந்துட்டு இருக்கானுங்க. பேயோட கட்டுப்பாட்டில் தான் இருக்கானுங்க போல. அவனுங்களும் கண்ணு வேற ஒயிட் கலரில் மாறிட்டு இருக்கு. ஒரு சூனியக்காரியோட பொண்ணுங்களும் சூனியக்காரியாக தான் இருப்பாளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளுங்க 2 பேருமே வந்து அடிச்சு கொள்றதுக்காக அடிக்கிறதுக்கு போயிட்டு இருக்கானுங்க. அப்போ கரெக்டாக அங்கே ஒரு கார் வந்துடுது. ஆளுக்கு ஒரு பக்கமாக போய் விழுந்துடுறாங்க. வண்டியில் ஏறு அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. இவ வந்து நம்ம ஹீரோவோட கசின் சிஸ்டர் தான். அதுக்கப்புறம் 2 பேரையும் காரில் ஏற்றி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும் போது சொல்லிட்டு இருக்கா, நீ எதுக்காக ஊரை விட்டு போகிற? உன்னால தான் அயானை காப்பாற்ற முடியும். நீயும் போயிட்டனா அப்புறம் அயானை யார் காப்பாற்றுறது? நீ நம்புறியோ நம்பலையோ தெரியல, ஆனால் அயானுக்கும் உனக்கு ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது. அதனால தான் அவனை உன்னால் மட்டும் தான் காப்பாற்ற முடியும்னு பாட்டி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் என்ன கனெக்ஷனோ எங்களுக்கு தெரியாது. இப்போ வரைக்கும் பார்த்துல வில்லேஜில் இருக்கிற எல்லாருமே வந்து எங்களை அடித்து கொள்றதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? என் அம்மா அயானுக்கு உதவி செஞ்சதுனால தான் அவளை சூனியக்காரின்னு பட்டம் குத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. அப்போ அங்கே பேப்பரும் இருக்குது. என்ன பேப்பர்னா அந்த இன்விடேஷன் பேப்பர் தான். இது என்னதுன்னு கேட்டால் டாக்கினி இந்த இன்விடேஷனை அனுப்பி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை நம்ம ஹீரோயினி தொட போனால் டக்குன்னு அவளோட கையை அப்படியே வெந்து போயிடுது, காயமாயிடுது. மற்ற பேரெல்லாம் அந்த பேப்பரை தொட முடியுது, ஆனால் இவளால் அதை தொட முடியல. என்ன நடக்குது அப்படிங்கிறது ஒன்றுமே புரியல. இவளும் சொல்லிடுறா, நானும் என் தங்கச்சியும் கொல்கத்தாவுக்கு போக போகிறோம். அங்கே போயிட்டு ஏதாவது ஒரு வேலை பார்த்து நீங்கள் என் அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு செலவு பண்ணீங்கல்ல, அந்த காசை நான் கொடுத்துருவேன். அப்புறம் என்னோட அப்பா குணமாயிட்டாங்கன்னா அவரையுமே நான் அழைச்சிட்டு போயிடுவேன். நீ என்னை பஸ் ஸ்டாண்டில் மட்டும் ட்ராப் பண்ணிவிடு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஒரு தடவை நல்லா யோசிச்சுக்கையன் அப்படின்னு சொன்னால் அவள் கேட்க மாட்டேங்கிறா. நான் போகிறது தான் அப்படின்னு சொல்லிடுறா. இப்போ மறுநாள் ஆகிடுது. பஸ் ஸ்டாண்டில் விட்டுட்டு வந்த செய்தியை பாட்டிக்கிட்டேயுமே அவள் சொல்லிட்டு இருக்கா. நான் எவ்வளோ சொல்லி பார்த்தா ஆனால் மீரா கேட்க மாட்றா அப்படின்னு சொன்னால் இப்போ வேறு வழியே இல்லை, நம்ம எல்லாரும் இங்கேருந்து கிளம்பி போய் தான் ஆகணும். அயானோட சேர்த்து நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாரோட உயிருமே இப்போ ஆபத்தில் இருக்குது. அயானை கண்டிப்பாக அவள் போக விட மாட்டா. அதனால நீங்கள் எல்லாரும் கிளம்புங்க, நான் அயான் கூடவே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி மட்டும் அவன் கூட இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. ஏன்னா அவன் கண்டிப்பாக இங்கேருந்து வரமாட்டான் அப்படிங்கிறது பாட்டிக்கு தெரிஞ்சு போச்சு. அதே மாதிரி இப்போ ரூமில் அயானை வந்து அம்மாவை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கான். அம்மா சின்ன வயசாக இருக்கும்போது சொல்லியிருப்பாங்க போல், இந்த வீடை ரெனோவேட் பண்ணி ஹோட்டலாக மாற்றி ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், நீ ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல். அதை நினச்சி பார்த்துட்டு இப்போ அந்த ஐடியாவுக்கு வந்துட்டான் போல். உடனே அந்த விஷயத்தை பற்றி பாட்டி அப்புறம் ஃபேமிலியில் இருக்க எல்லாருக்கிட்டையுமே வந்து சொல்லிகிட்டே இருக்கான். என் அம்மாவோட கடைசி ஆசை இந்த வீட்டை ரெனோவேட் பண்ணி ஹோட்டலாக மாற்றணும் அப்படிங்கிறது தான். அதனால அந்த வேலையை நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நிறைய பணம் தேவைப்படுமேப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்வெஸ்டர் இருக்காங்க, அவங்க பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்புறம் பாட்டியோட ஆசீர்வாதமும் எனக்கு இருக்குது. இப்போ எனக்கு வந்து அப்பாவோட பர்மிஷன் மட்டும்தான் தேவை. அப்பா நான் ஹோட்டல் ஆரம்பிக்கலாம்ல, உங்களோட பர்மிஷன் கொடுப்பீங்களான்னு கேட்டால் அவரும் உன் இஷ்டப்படி என்ன வேணாலும் செஞ்சுக்கோப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. ஸோ இப்போ பாட்டி பயந்த மாதிரி இவன் இங்கே தான் இருக்க போகிறான் போல். நம்ம ஹீரோயினியும் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டா. அவள் பாட்டி சொன்னதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கா. இருந்தாலும் இவளுக்கு இவளோட தங்கச்சியோட உயிர் ரொம்ப முக்கியம் இல்லையா, அதனால் ஊரை விட்டு போகலாங்கிற முடிவுக்கு வந்துட்டா. அப்போ பார்த்தா தங்கச்சியை காணோம். எங்கே போனான்னு பார்த்தா அவள் அந்த பக்கமாக நின்றுட்டு இருக்கா. அங்கே பைக்குமே வந்துட்டு இருக்கு வேகமாக. இவளும் ஈஷானி அப்படின்னு கத்துறா. அப்போ டக்குன்னு அம்மா உருவத்தில் வந்துச்சுல அந்த பறவை, அந்த பறவையை பார்த்துட்டு தங்கச்சி கறி அந்த பக்கமாக போயிடுறா. பைக்காரன் மோத வந்தான்ல, அதுலேருந்து அவள் தப்பிச்சிட்டா. ஹெல்ப் பண்ணது நம்ம ஹீரோவோட அம்மா தான், பறவை ரூபத்தில் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இதையுமே நம்ம ஹீரோயினி பார்த்துட்டு தான் இருக்கா. பட் நம்ம ஹீரோவோட உயிர் ஆபத்தில் இருக்குது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுமே இவ ஊரை விட்டு போயிட்டா அப்படின்னா அப்புறம் டாக்கினியோட வேலையை அவள் ஆரம்பிச்சிருவா. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதுலாம் நம்ம அடுத்த வாரம் பார்த்து தெரிஞ்சுப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.